Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம ஊர் ஸ்பெஷலான முட்டை அவியல். இது கன்னியாகுமரி கேரளா சைடில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற ஒரு ரெசிபி. இதை எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். முட்டை அவியல் செய்கிறதுக்காக நான் இப்போ 4 முட்டையை தனியாக அவிச்சு வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தேங்காய் துருவினது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 சின்ன வெங்காயம். இந்த அவியலை ட்ரை வெர்ஷனாகவும் பண்ணலாம், இல்லை செமி கிரேவியாகவும் பண்ணலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி நான் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நான் அதில் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் நான் அதோட சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகா, அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பொரியட்டும். இதோட நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை நாம் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ட்ரையாக கூட இதை வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலாவை ஒரு கொதி வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். நான் முழு முட்டையாக போடுறதுனால இப்படி மசாலா இறங்குறதுக்காக ஃபோர்க்கால் குத்திக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட முட்டையை சேர்த்துக்கலாம். நாம் இப்போ முட்டையை உள்ளே போட்டுடலாம். முட்டை மேலேயும் மசாலா வர மாதிரி நாம் கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இப்போ முட்டை அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இறக்கும்போது மேலே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கறிவேப்பிலையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பரான முட்டை அவியல் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை நான் உளுந்தஞ்சோறு கொத்தமல்லி துவையலோடு சேர்ந்து சர்வ் பண்ணுறேன். இந்த உளுந்தஞ்சோறும் கொத்தமல்லி துவையல் ரெசிபி கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RelishTheCurry. Thank you.